ஓய்வு நாட்கள்ல பிரச்சாரம் பண்றதே சில பேருக்கு அரசியல் ஓய்வு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அது நல்ல பஞ்சு டைலாக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, ஓய்வு நாள் தெரியுதுல்ல, எதுக்கு கரண்ட் கட் பண்ண முயற்சி பண்ணீங்க? ஓய்வு நாள்ல ஓய்வு எடுக்கணுமா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து இதில மாத்தி பேசக்கூடாது. இனிமேல் விஜய். இனிமேல் சனிக்கிழமை தான் பிரச்சாரம் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை தான் பிரச்சாரம் பண்ணணும். அப்பதான் இருக்குது. எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணும்போது, இவருக்கு நேரம் பத்தாம இந்த எக்ஸாம் டைம்ல உட்காந்து பெராக்கு பார்த்துட்டு லாஸ்ட் 10 மினிட்ஸ்ன்னு போது கட 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 எழுத நினைப்பாங்க பாருங்க. எழுதினே இருக்கும்போது கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது ஒவ்வொரு மாணவருக்கும் புரியும். குறிப்பா விஜயோட சார்ந்தவர்களும் அவங்க சொல்லணும் அண்ணங்கிட்ட, அண்ணன் இவ்வளோ பேர் சொல்றாங்க சனிக்கிழமை வேணான்னு, நீங்க இதையே நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரி. ஏங்க இன்னும் இருக்கிறது 5 மாசம். கரெக்டா நூல் பிடிச்சி பார்த்தா. இப்போ நம்ம வந்து செப்டம்பர்ல வந்துட்டோமா, செப்டம்பர் விட்டுருங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாசம். ரைட்டா? இந்த 5 மாசத்துல மழை, டிஎம்கே கூட்டங்குது, இன்னைக்கு மழை பெய்ய வேணாம், எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸில் போகுது, ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும், அப்புறம் விஜய் வந்து லட்சக்கணக்கான கூட்டம் வரும், அதனால நான் இன்னைக்கு வரணும் பகவான், நான் பெய்ய மாட்டேன் அப்படின்னு மழை நினைக்குமா? அப்புறம் தேர்தல் ஆணையம், என்னங்க என்னை சின்னத்தை இன்னும் நான் போய் சேர்க்கல, நான் என்ன பண்ண போகிறேன், கொள்கை இன்னும் நான் கற்றுக்கல, அதனால் எனக்கு இன்னும் ஒரு 2 months தள்ளி போடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை போய் கேட்க முடியுமா? மார்ச் மாதம் ஆரம்பித்தோன்னே தேர்தல் வேலை போயிடும். தேர்தல் வேலை போகும்போது விஜய் அவர்களுக்கு சீட்டு கேட்பாங்க நிறைய பேர். அப்போ தான் இருக்குது இன்னும் ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5லாம் வரல. விஜய் கட்சியில் ஒருத்தர் சீட்டு எதிர்பார்த்துருப்பார். தளபதி கிட்ட சொல்லி எனக்கு இந்த சீட்டு வாங்கி கொடுங்க. எல்லா தொகுதியும் நான் தான் நிற்க போறேன்றாருல. எப்படி 234 தொகுதி இவரே போய் நிற்பார்? ஏங்க 234 தொகுதி அவர் போவே போகிறதில்ல, நேரம் கிடையாது. ஹி இஸ் லூசிங் டைம். நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் விஜய்க்கு உண்டான தேர்தல் கிடையாது. ஹி கேன் பி அ ஸ்பாய்லர். ஜெயிக்கிறவங்களை தோக்க வைக்க முடியும், தோக்குறவங்களை ஜெயிக்க வைக்க முடியும். விஜயால தான் பண்ண முடியும். ஹி கேனாட் பிளே கிங் பொசிஷன், கிங் மேக்கர் பொசிஷன் ஆடலாம். இந்த தேர்தல் டைம் பாரு. என்ன நினைக்கிறீங்க நீங்க? 6 மாசம் போயிட்டு 6 மாசம் அருணாச்சலம் படம் நினைக்கிறேன், அதுல போயிட்டு அரசியல்ல செலவு பண்ணுவாரு, ஸ்விம்மிங் பூல் எல்லாரும் இது பண்ணுவாரு, அப்புறம் வேட்பாளர், அது படம். அதை கூட அவர் வந்து வேட்பாளரை மாத்திடுவாரு கடைசியில. நான் அந்த பணம் செலவு வரலாறு திரும்புகிறதுன்றாங்க. 67, 77 சுட்டி காட்டுறாங்க. எதுக்கு 67, 77 எல்லாம் போறீங்க? நம்ம 2025ல தானே இருக்கிறோம். ஏன் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி போறீங்க? நடுவில் அப்போ வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அப்போ உங்களுக்கு தேவையான சாய்ஸை தேடி போறீங்க. யாரு ஜெயிச்சாங்களோ, நான் என்ன கேட்குறேன்னா, எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, உங்கள் உடம்புல எங்கன்னா எம்ஜிஆர் பச்சை குத்திக்கிறீங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி எங்கன்னா எம்ஜிஆர் பற்றி பேசுறீங்களா? இல்லை உங்கள் வாயில் வந்து என்னங்கன்னா ஒரு நாள் பொன்மனச்சம்மல்னு வந்திருக்குமா இதுக்கு முன்னாடி? எங்கேயுமே பேசிட்டல. திடீர்னு வந்துட்டு எம்ஜிஆர் அப்படின்னா, எப்பா என்னப்பா நம்ம பத்திரத்தை இவங்க எதுனாங்க பொழுது? அதிமுக மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க அந்த தொண்டர்கள். அப்போ அந்த தொண்டர்கள் நம்ம பக்கம் தான் இருப்பாங்க, நம்ம பக்கம். சரி, அப்போ உங்க தொண்டர்கள் தான் பயங்கரமா கட்டுக்கடங்காத தொண்டர்களா இருக்கிறாங்களா? அது பத்தாதா? இன்னும் எக்ஸ்ட்ரா தொண்டர் தேவைப்படுதா அதிமுக கிட்ட இருந்து?